வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்களா. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸ் ஸ்கிரிப்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலை உருவாக்கி அதை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 3345ஆவது ஆண்டு அந்த டைம்லேயே எல்லாம் நமக்கு இரும்பு பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அகழாய்வில் கிடைத்த இரும்பை ஆராய்ச்சிக்கு அனுப்பி இந்த முடிவு நமக்கு கிடைத்திருக்கு. அப்படி எங்கெங்கே அகழாய்வில் கிடைத்ததை ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மாங்காடு சேலம் மாவட்டம், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கீழ் நமண்டி, அப்புறம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற மயிலாடும்பாறை, அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிற சிவகலை. இந்தந்த பகுதிகளில் கிடைத்த இரும்புகளை எல்லாம் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பி அங்கே கிடைத்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், புனேல பீர்பால் சகானி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஆய்வு மையம் இருக்குது. அங்கே அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி குஜராத்துடைய அகமதாபாத்தில் இருக்கிற இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அங்கே அனுப்பி இந்த முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பீட்டா ஆய்வகத்திற்கும் அனுப்பியிருக்காங்க. அதன் முடிவாக தான் இது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ பாருங்களேன், நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தெரியும். அவங்களுக்கு செம்பு தான் தெரிஞ்சது, காப்பர் பற்றி தான் தெரிஞ்சது. ஆனால் இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியலை. இன்னும் கூட ஒரு தியரியில் பார்த்தீங்கன்னா, அவங்க அழிந்ததற்கு முக்கியமான காரணம் ஆரியர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆரியர்கள்கிட்ட இரும்பு இருந்தது, அவங்களுக்கு இரும்பு தெரிஞ்சது. ஆனால் சிந்து சமவெளி மக்கள்கிட்ட இரும்பு இல்லை, அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆரியர்களுக்கு இரும்பு தெரிஞ்சனால அதை வைத்து கத்தி அந்த மாதிரிப்பட்ட ஆயுதங்கள்லாம் அவங்களால பண்ணியிருக்க முடியும். கத்தி வாளெல்லாம் பண்ணி ஈஸியாகவே அவங்களால வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்குமே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான். அடுத்தது, தற்போது எங்கு ஒலிம்பிக் அகாடமி அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருச்சி. இப்போ திருச்சியில் எலந்தைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒலிம்பிக் அகாடமி அமைக்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு வீரர்களை ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதை உருவாக்குற அமைப்பு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு. ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் 48.87 ஏக்கர் பரப்பளவில் இதை அமைக்க போகிறாங்க. இங்கே எல்லா விதமான விளையாட்டுக்கும் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 2 முக்கியமான அருங்காட்சியகங்கள் அமைகிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் இந்த அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்ட போகிறாங்க. அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது அரியலூர் மாவட்டத்தில் அமைய போகுது. அதே மாதிரி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் இது அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைய போகுது. இதில் பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரம் இது ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவருடைய பெருமைகள் பற்றியெல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படின்னா அப்படியே திறந்தே இருக்கும். இது ஒரு கட்டடம் எல்லாம் கட்டி அதுக்குள்ளாடி இந்த பொருட்களை எல்லாம் வைக்கிறது கிடையாது. சும்மா திறந்த வெளியிலேயே அருங்காட்சியகமாக இதை அமைக்க போகிறாங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க. ஓகேவா? இது சம்மந்தமான 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அது பாருங்கள். சரி, அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்தது, தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. 2வது முறையாக இந்த மாதிரி ஒரு மாநாடை நம்ம இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க. இது டெல்லியில் தான் நடத்துகிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால் இது நடத்தப்படுது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் தேர்தல் ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸே இருக்குது. நம்ம கிளாஸஸ் சென்னையில் அண்ணா நகரில் நடக்குது, அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நடக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 2025 கேலோ இந்தியா குளிர்கால போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர்.
இப்போது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலான கேம் நடக்கும். அதில் வந்து நார்மலான ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் பேட்மிண்டன், டென்னிஸ் இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க. ஆனால் குளிர்கால போட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பனிகளில் விளையாட முடியுமோ, அதாவது பனிச்சறுக்கு, அப்புறம் பனியில் விளையாடுற ஹாக்கி போட்டி, இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற போது இதை பற்றி பார்க்கலாம். இது மொத்தமாக 2 கட்டங்களாக நடைபெறுது. முதல் கட்டமாக லடாக்கில் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அதே மாதிரி 2ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டி நடக்கும்போது அதுக்கு ஒரு லட்சணை அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அந்த லட்சணை இங்கிலீஷில் மேஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த போட்டிக்கான மேஸ்காட் என்ன அப்படின்னா ஷீனிஷி அப்படிங்கிற ஒரு மேஸ்காட். அதாவது இது ஒரு பனிச்சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் ஷீனிஷி அப்படிங்கிற பனிச்சிறுத்தை. அடுத்தது, அமெரிக்காவின் வானிலை சேவை விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மிருத்யுஞ்சய மொஹபாத்ரா. இப்போது அமெரிக்காவுடைய சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி ஆக்டிவிட்டீஸ் கமிஷன் அப்படிங்கிற விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் இந்திய வானிலை அமைப்புடைய தலைவர். அதாவது IMD இருக்குல்ல, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதோடைய டைரக்டர் ஜெனரலே மிருத்யுஞ்சய மொஹபாத்ரா அப்படிங்கிறவர் தான். எதற்காக இவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய தலைமையில் நம்ம IMD இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வர்ற நிறைய புயல்களை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக வந்து அறிவிப்பை பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக பல்வேறு உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இப்போ மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக ஒரு ஏலம் விட்டுருந்தாங்க. அதனால் மதுரை முழுக்க பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ மத்திய அரசு அந்த ஏலத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இது எங்கே அமைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் நாயக்கர்பட்டி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கிறதா இருந்துச்சு. இதில் ஏலம் எடுத்த நிறுவனம் ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற நிறுவனம். இப்போது ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதற்காக மக்கள் எல்லாருமே போராடினாங்க. சிலர் வந்து உயிரிழந்தாங்க. அது வந்து அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகேவா? போலீஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து வேதாந்தாவுடைய நிறுவனம் தான், அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். அதே மாதிரி வேதாந்தாவுடைய இன்னொரு நிறுவனம் தான் இந்த ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிறது. அவங்க தான் ஏலம் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போது இதில் என்னென்னா, இதில் பல்வேறு மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இரண்டாவதாக அங்கே அரிட்டாப்பட்டியும் அமைந்திருக்கு. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சைட். அங்கே அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய வளாகம். அதாவது அங்கே பல்வேறு விதமான உயிர்கள் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல ஒரு உயிர் இல்லைன்னா 2 உயிர் இருக்கலாம். ஆனால் அங்கே பல்வேறு விதமான உயிர்கள் சேர்ந்து இருக்கும். கூடவே அங்கே பாரம்பரியமான பொருட்களாக இருக்கும். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள குகை கோயில், அப்புறம் வந்து சமணர் படுக்கை, இதெல்லாமே இருக்குது. இந்த இடமும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தாங்க அப்படின்னா அழிஞ்சிடும். அப்போ அதற்காகவும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை வந்து மத்திய அரசு ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய பெண் குழந்தைகள் தினம், இது ஜனவரி 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக பெண்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. அதுவே சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 11ஆம் தேதி. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கடைபிடிக்கிறாங்க, யாருடைய பிறந்தநாள் நம்ம அந்த மாதிரி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உலக கல்வி தினம், இது ஜனவரி 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வி, தானியக்க உலகில் மனித நிறுவனத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா AI இதெல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே இது நடக்கும், கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணாலே இது நடக்கும், மனிதர்கள்லாம் இதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுருக்குல்ல. இந்த டைமில் நம்ம மனிதர்களுடைய அந்த வேலை, அவங்களுடைய சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. இதுவே உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 8ஆம் தேதி. ஓகேவா? நம்ம இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். இதே மாதிரி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறது யாருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ ரிவிஷன் பார்க்கலாம். இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்தது, தற்போது எங்கு ஒலிம்பிக் அகாடமி அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருச்சி. அடுத்தது, தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, 2025 கேலோ இந்தியா குளிர்கால போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் A மற்றும் B, அதாவது லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது, அமெரிக்காவின் வானிலை சேவை விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மிருத்யுஞ்சய மொஹபாத்ரா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்துடைய முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.